ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஜாவாவில் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது. சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ், அப்புறம் ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஒரு சைல்ட் கிளாஸ் வந்து ஒரே ஒரு பேரண்ட் கிளாஸ்லேருந்து இன்ஹெரிட் பண்ணிச்சுன்னா அதை வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் கிளாஸ் பி எக்ஸ்டென்ஸ் ஏ அப்படின்னு கொடுத்தேன்னா நான் கிளாஸ் ஏல இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸை வந்து கிளாஸ் பிக்குள்ளே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை தான் வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஒரு கிளாஸ் வந்து இன்னொரு கிளாஸ் கிட்டேருந்து இன்ஹெரிட் பண்ணுது, அந்த கிளாஸும் இன்னொரு கிளாஸ் கிட்டேருந்து இன்ஹெரிட் பண்ணுது அப்படின்னா அதை வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் கிளாஸ் பி எக்ஸ்டென்ஸ் ஏ அப்படின்னு கொடுத்துருக்கனால நான் கிளாஸ் ஏல இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸை வந்து கிளாஸ் பிக்குள்ளே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நான் கிளாஸ் சி அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். நான் கிளாஸ் சி எக்ஸ்டென்ஸ் பி அப்படின்னு கொடுத்தேன்னா நான் கிளாஸ் பிக்குள்ளே இருக்க மெத்தட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் கிளாஸ் ஏல இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கிளாஸ் பி வந்து ஏவை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுது, சி வந்து பியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுது. இதை தான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஒரு பேரண்ட் கிளாஸில் இருந்து மல்டிபிள் சைல்ட் கிளாஸஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணுது அப்படின்னா அதை வந்து ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், கிளாஸ் பி வந்து ஏன்ற பேரண்ட் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுது. ஸோ கிளாஸ் ஏல இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸை வந்து பிக்குள்ளே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிளாஸ் சின்ற கிளாஸும் ஏவை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுது. ஸோ ஏல இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸை வந்து கிளாஸ் சியும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதை தான் ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி பார்க்கலாம். காம்பினேஷன் ஆஃப் 2 or more டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை தான் ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஏ கிளாஸை வந்து ஒரு பி கிளாஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிச்சு அப்படின்னா அதை சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பி கிளாஸை வந்து இன்னொரு கிளாஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிச்சுன்னா அதை மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இந்த ஏன்ற பேரண்ட் கிளாஸை வந்து டி அண்ட் இ அப்படின்னு 2 சைல்ட் கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுது அப்படின்னா அதை ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி 2 or more டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை வந்து கம்பைன் பண்ணால் ஒரு டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வரும். அதை தான் ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஒரு கிளாஸ் வந்து மல்டிபிள் கிளாஸஸை வந்து இன்ஹெரிட் பண்ணிச்சுன்னா அதை வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், கிளாஸ் சி வந்து ஏன்ற கிளாஸும் இன்ஹெரிட் பண்ணுது, அப்புறம் பின்ற கிளாஸும் இன்ஹெரிட் பண்ணுது அப்படின்னா அதை மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஜாவா வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை வந்து சப்போர்ட் பண்ணாது. ஏன் சப்போர்ட் பண்ணாது அப்படின்றத நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் கிளாஸ் ஏ அப்படின்னு ஒரு கிளாஸை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே வந்து ஒரு ஷோ மெத்தடை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கிளாஸ் பி அப்படின்னு ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அதுக்குள்ளேயும் ஒரு ஷோ மெத்தட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் கிளாஸ் சி எக்ஸ்டென்ஸ் ஏ கமா பி அப்படின்னு கொடுத்துட்றேன். அதாவது கிளாஸ் சி வந்து ஏல இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸும் இன்ஹெரிட் பண்ணும், அப்புறம் பியில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸும் இன்ஹெரிட் பண்ணும். ஸோ இப்போ வந்து நான் இன்னொரு கிளாஸ்க்குள்ளே கிளாஸ் சியோட ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு c.show அப்படின்னு கால் பண்ணேன்னா ஜாவாக்கு எந்த கிளாஸ்க்குள்ளே இருக்க ஷோ மெத்தடை வந்து கால் பண்ணணும் அப்படின்னு தெரியாது. இந்த ஆம்பிகிட்டியை அவாய்ட் பண்ண தான் ஜாவா வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுறதில்ல. பட் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை வந்து அச்சீவ் பண்ணலாம். அதை வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து இப்போ நம்ம குவிக்காக கோடில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் கிளாஸ் ஏ அப்படின்னு ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே ஏன்னு ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணி அதுக்கு 20 அப்படின்னு ஒரு வேல்யூவை கொடுத்துட்றேன்.
அப்புறம் கிளாஸ் பி அப்படின்னு ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே பின்னு ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணி அதுக்கு வேல்யூ 30 அப்படின்னு கொடுத்துட்றேன். எனக்கு கிளாஸ் ஏல இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் வந்து எனக்கு கிளாஸ் பிக்குள்ளே தேவை அப்படின்னா நான் எக்ஸ்டென்ஸ் ஏ அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ நான் இப்போ பி கிளாஸோட ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணேன்னா அதுக்குள்ளே ஏன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், அப்புறம் பின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம பி கிளாஸோட ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணலாம். இந்த ஆப்ஜெக்ட் பிக்குள்ளே வந்து ஏன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், அப்புறம் பின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அது ரெண்டுத்தையும் இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ கோடை ரன் பண்ணால் அவுட்புட் வந்து 20 30 அப்படின்னு வரும். ஸோ 20 30 அப்படின்னு அவுட்புட் வந்துச்சு. இந்த மாதிரி ஒரே ஒரு கிளாஸை வந்து இன்னொரு கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணிச்சுன்னா அதை வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த கிளாஸ் பியை வந்து இன்னொரு கிளாஸ் சி வந்து இன்ஹெரிட் பண்ணிச்சுன்னா அதை வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிளாஸ் சி எக்ஸ்டென்ஸ் பி அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இதை தான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சி கிளாஸ் வந்து பி கிளாஸில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் ஏ கிளாஸில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சி வந்து பியை எக்ஸ்டெண்ட் பண்ணுது, பி வந்து ஏவை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுது. ஸோ ஏல இருக்க ப்ராப்பர்ட்டிஸும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் பியில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ சி கிளாஸோட ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணேன்னா இந்த ஆப்ஜெக்ட் சிக்குள்ளே வந்து ஏன்ற ப்ராப்பர்ட்டியும் இருக்கும், அப்புறம் பின்ற ப்ராப்பர்ட்டியும் இருக்கும். ஏன்னா கிளாஸ் சி வந்து பியை எக்ஸ்டெண்ட் பண்ணுது, அப்புறம் பி வந்து ஏ எக்ஸ்டெண்ட் பண்ணுது. ஸோ சி கிளாஸோட ஆப்ஜெக்டுக்குள்ளே கிளாஸ் பிக்குள்ளே இருக்க ப்ராப்பர்ட்டியும் இருக்கும், அப்புறம் கிளாஸ் ஏல இருக்க ப்ராப்பர்ட்டியும் இருக்கும். இப்போ அதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் ஆப்ஜெக்ட் சி டாட் ஏ அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த ஆப்ஜெக்ட் சிக்குள்ளே இருக்க ஏன்ற ப்ராப்பர்ட்டியை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் ஆப்ஜெக்ட் சி டாட் பி அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த ஆப்ஜெக்ட் சிக்குள்ளே இருக்க பின்ற ப்ராப்பர்ட்டியை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கோடை ரன் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் பியோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு 20 30 அப்படின்னு, அப்புறம் ஆப்ஜெக்ட் சியோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து 20 30 அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கிளாஸ் ஏ வந்து மல்டிபிள் சைல்ட் கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணிச்சுன்னா அதை வந்து ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் டி வந்து ஏவை வந்து இன்ஹெரிட் பண்ணுது, அப்புறம் கிளாஸ் ஈயும் ஏவை வந்து இன்ஹெரிட் பண்ணுது அப்படின்னா இதை வந்து ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிளாஸ் டி வந்து ஏ கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறனால கிளாஸ் ஏல இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் வந்து டி கிளாஸ்க்குள்ளே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் ஈயும் ஏ கிளாஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறனால கிளாஸ் ஏல இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸை வந்து கிளாஸ் ஈக்குள்ளே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ கிளாஸ் டியோட ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணேன்னா அதுக்குள்ளே ஏன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், அப்புறம் நான் கிளாஸ் ஈயோட ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணாலும் அதுக்குள்ளே ஏ அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ இப்போ நம்ம கிளாஸ் ஈயோட ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் இ இஸ் ஈக்குவல் டு நியூ இ, அப்புறம் கிளாஸ் டியோட ஆப்ஜெக்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஜெக்ட் ஈக்குள்ளே வந்து ஏன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், அப்புறம் ஆப்ஜெக்ட் டிக்குள்ளேயும் ஏன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ அதை ரெண்டுத்தையும் பிரிண்ட் பண்ணிடலாம். ஆப்ஜெக்ட் இ டாட் ஏ அப்படின்னு கொடுத்து ஆப்ஜெக்ட் ஈயோட ப்ராப்பர்ட்டியை வந்து பிரிண்ட் பண்ணிடுறேன். அப்புறம் ஆப்ஜெக்ட் டி டாட் ஏ அப்படின்னு கொடுத்து ஆப்ஜெக்ட் டிக்குள்ளே இருக்க ப்ராப்பர்ட்டியை வந்து பிரிண்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ கோடை ரன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் பியோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பிரிண்ட் ஆயிரும் 20 30 அப்படின்னு, அப்புறம் ஆப்ஜெக்ட் சிக்குள்ளே இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பிரிண்ட் ஆயிரும் 20 30 அப்படின்னு, அப்புறம் ஆப்ஜெக்ட் ஈக்குள்ளே வந்து ஏன்னு ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இருக்கும், அதோட வேல்யூ வந்து 20, அது பிரிண்ட் ஆயிரும். அப்புறம் ஆப்ஜெக்ட் டிக்குள்ளேயும் ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இருக்கும், அதோட வேல்யூவும் 20, அது வந்து பிரிண்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பேரண்ட் கிளாஸ் கிட்டேருந்து மல்டிபிள் சைல்ட் கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணிச்சுன்னா அதை வந்து ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இந்த மாதிரி காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை தான் ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி கான்செப்ட்ஸை வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.